ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 14 பார்ட் 2. தட்சிணையை பற்றிய ஒரு தத்துவத்தையும் கருத்தையும் தான் பாபா பல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த தட்சிணையோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. பாபாவை போய் தரிசிக்க செல்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பாபா எப்பவுமே தட்சிணை கேட்பார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஒரு கேன பக்கிரி, ஏழை பக்கிரி அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு அவர் தட்சிணை கேட்கணும், பணத்துக்கு ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்கும் வரலாம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஆரம்ப நாட்களில் பாபா தனக்குன்னு எதையுமே கேட்டு பெறலை. இந்த எரிக்கப்பட்ட சில தீக்குச்சிகளை சேர்த்து தன் பையில் போட்டு வச்சுப்பார். யார்கிட்டையுமே எதுக்குமே ஒரு பைசாவோ ஒரு ரிக்வஸ்ட்டோ அவர் வச்சதில்லை. எப்போதாவது யாராவது ஒரு பைசாவோ 2 பைசாவோ அவருக்கு முன்னால் வச்சா அதை வச்சு அவர் அந்த விளக்கு ஏற்றுறார் இல்லையா, அதுக்கு உண்டான எண்ணெயும் அந்த புகையிலையோ வாங்குவார். அவர் எப்பவுமே அந்த புகையிலின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏன்னா அந்த சில்லிம் அப்படின்னு ஒரு மண்குழா வச்சுருக்கார் இல்லையா, அது மூலிமா அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வச்சுட்டு இருந்தார். ஞானிகளை போய் நம்ம தரிசிக்கும்போது வெறுங்கையோடு பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சில நியதியை சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சில செப்பு காசுகள், அந்த காலத்திலலாம் செப்பு காசு தானே, செப்பு காசுகளை பாபாவுக்கு வைப்பாங்க. அதில் பாபா என்ன பண்ணுவார்னா, 1 பைசா அப்படின்னு அதை கொடுத்தா எடுத்து அதை தான் பையில் போட்டுப்பார். 2 பைசா நாணயமாக கொடுத்தா உடனே அதை திருப்பி அமுச்சு விட்ருவார். இப்படி தான் பாபாவுடைய புகழ் பரவிண்டே இருக்குது இல்லையா. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் பெருந்திரளாக ஷிரடிக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பாபா எல்லார்ட்டையும் தட்சிணை கேட்குறாரு. இதில் ஒரு சில நீதி என்னென்னா, சில இடத்துல ஒரு தங்க காசு வச்சு கடவுளுடைய பூஜையை செஞ்சால் அது நல்லது, அப்படி செய்யலைன்னா அதுக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கடவுளுக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகளுக்கும் கூட அதே ஒரு ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு பக்தன் ஒரு பெரிய மனுஷனையோ இல்லை அரசனையோ ஞானியோ இல்லை குருமார்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில விதிகள் இருக்குது. அதனால் அவன் ஏதோ ஒரு காசோ இல்லை பணமோ ஒரு சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுங்க, இல்லைனாலும் கொஞ்சமாவது கொடுங்க, பெருந்தன்மையோடு கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அதெல்லாம் தாண்டி பணிவுடனும் கொடுக்கணும், பக்தியுடனும் கொடுக்கணும். இப்படி கொடுத்த தர்மத்தை தான் அது ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்கள எடுத்துன்னு போகும். அதை தான் பாபா என்ன பண்ணுறாருனா, யார்கிட்டையும் தட்சிணையை கட்டாயமாக கேட்குறார். இதில் ஒரு விசித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய விஷயத்தில் தான் வாங்கினார்னா, இப்போ ₹1 வாங்கினா அதுக்கு 100 பங்கு அவர் திரும்ப கொடுக்கணும்னு ஒரு கட்டாயத்தை வச்சுருக்காரு. இந்த விஷயத்துக்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லலாம். ஒரு ஃபேமஸ் நடிகர் கணபதி ராவ் போட்டஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மராத்திய சுயசரிதையில் பாபா என்னை திரும்ப திரும்ப தட்சிணை கேட்டு என்னுடைய பர்ஸே ஃபுல்லாக அவர் முன்னால் அது காலியாகி, இதனால் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் எனக்கு ஏராளமான பணம் பண தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் பல சந்தர்ப்பங்களில் பாபா தட்சிணைக்கு பணத்தையே சார்ந்து இல்லாமல் சில வேறு விதமான பொருளையும் அப்படி கேட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது பாபா தட்சிணையாக ஒருத்தர்கிட்ட ₹15 கேட்குறாரு, ஒரு நரகே அப்படின்ற ஒரு பக்தர்கிட்ட. அந்த நரகேன்ற பக்தர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாபா அந்த பக்தர்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும், யோக வசிஷ்டத்தை நீ படிச்சுட்டு இருக்க இல்லையா, அதுலேருந்து எனக்கு ஒரு தட்சிணையை கொடு. அந்த தட்சிணை அளிப்பது அப்படின்றது எப்படின்னாக்க, நீ படித்த புஸ்தகத்துலேருந்து அதில் என்ன நீ அந்த நீதியை புரிஞ்சுட்டியோ அதை ஒவ்வொருக்கும் நீ சொல்லி கொடு, எல்லோருடைய உள்ளத்துலேயும் நீ அதை புகுத்தி விடு அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு. எப்படின்னா, பைசா இல்லாதவங்களுக்கு அப்படி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா, திருமதி தர்கட் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்காங்க. அந்த அம்மாட்ட ஒரு ₹6 நீ தட்சிணையாக கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை பாபா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மன வருத்தமும் அடையிறா. அப்போது அந்த நேரத்தில் அவருடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா அவங்ககிட்ட கேட்டது ₹6 இல்லை, 6 விதமான விஷயங்கள், அதாவது இந்த காமம், குரோதம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீனு எனக்கு சமர்ப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி பாபா ₹6 தட்சிணையாக கேட்குறாரு. அந்த விளக்கத்துக்கு பாபா என்ன பண்ணுறாருனா, ஆமாம் அப்படின்றதும் சொல்கிறார். இப்படி தான் பாபா
தட்சிணை மூலமாக ஏராளமான பணத்தை சேகரிக்கிறார். ஆனால் அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதே நாளில் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து விட்ருவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போ போல் அவர் ஏழை பக்கிரி மாதிரி தான் இருப்பார். கிட்டத்தட்ட அவர் பல வருஷங்களாக பல்லாயிரக்கணக்கான ரூபாயை தட்சிணா பெற்று வந்த கூட தன்னுடைய மகா சமாதியில் பார்த்திங்கன்னா அவருடைய உடைமையில் ஒரு சில ரூபாய்களே இருந்திருக்கின்றன. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துறவையும் தூய்மையும் போதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தட்சிணை பெற்றதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு பாபா பக்தர் பிவி தேவ் அப்படின்றவர் ஒரு கிராமத்து அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர் பாபாவுடைய பக்தர் ஆல்சோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா எல்லார்ட்டையுமே தட்சிணை கேட்கல. சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கேட்காமலே தட்சிணையை கொடுத்தா கூட சில சமயம் எடுத்துக்கிறாரு, மற்ற நேரங்களில் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அவர் சில குறிப்பிட்ட பக்தர்கள்ட்ட மட்டுமே தட்சிணை கேட்குறாரு. அதுக்கு ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சில பக்தர்கள் நினச்சி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாபா கேட்கவே மாட்டார். மனசு இல்லாமல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பாபாவுக்கு தெரியும். சீண்டவும் மாட்டார், தொட்டும் பார்க்க மாட்டார். அப்படியே அதை அங்கே யாராவது வச்சுருந்தா கூட அதை உடனே எடுத்துருப்பா அந்த தட்சணையை அப்படின்னு அவர் சொல்லிடுவார். பாபா யார்கிட்ட தட்சணை கேட்பார்னா, உண்மையான விருப்பம், பக்தி, சௌகரியம் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் சின்ன தொகையோ இல்லை பெரிய தொகையோ கேட்குறாரு. பெண்கள்கிட்டையும் கேட்குறாரு, குழந்தைகள்கிட்டையும் கேட்குறாரு. எல்லா பணக்காரன்ட்டையும் தட்சிணை கொடுன்னு கேட்டதில்லை, எல்லா ஏழைகிட்டையும் பணம் கேட்டது கிடையாது. அதே மாதிரி சில பக்தர்கள்ட்ட பாபா தட்சிணை கேட்பார். அவர் தட்சிணை கேட்குறது எப்படின்னா, அதை தன்னுடைய ஒரு நியதி, அந்த தர்ம சிந்தனை வரணும், பாவம் கழியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் இந்த தட்சிணையை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ₹1 வாங்கினா 100 மடங்கு அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுல அவர் ஏற்கனவே சொன்னதுனால, யாராவது தட்சிணை கேட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் பாபா அதை பற்றி கோச்சிக்க மாட்டார். அதே மாதிரி யாராவது ஒரு பக்தன் ஒரு நண்பன் மூலியமாக தட்சிணையை கொடுக்க பாபாவுக்கு அனுப்பி அந்த பணத்தை அவன் கொடுக்க மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதையும் லேஸில் விட்ட மாட்டார். அவனை ஞாபகப்படுத்தி எப்படியும் அந்த பணத்தை அவங்ககிட்டருந்து வாங்கிடுவார். சில சமயத்தில் என்ன பண்ணுவார்னா, அந்த தட்சிணை கிடைக்கிறது இல்லையா, அந்த பணத்தை அதே பக்தர்கிட்ட கொஞ்சம் திருப்பி கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்க சொல்லி அந்த பூஜை அறையில் வச்சு அதை காப்பாற்ற சொல்லுவார். இப்படி தான் அந்த பணம் கொடுத்தவருக்கே ஒரு நல்ல ஒரு அருளையும் பண்ணுறாரு. சில பேர் தான் ஒரு ₹100 கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை கொடுக்க ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலேயே பாபா பணத்தை தட்சிணையாக கொடு அப்படிம்பார். சில நேரத்தில் என்ன பண்ணுவார், சில பேர் ஜாஸ்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அந்த பக்தர்கிட்ட பணம் இல்லைன்னா கூட மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்கி அந்த பணத்தை கொடுக்க சொல்லுவார். அப்படி தான் ஒரு நாளைக்கு சில பேர்கிட்ட 3 முறையோ இல்லை 4 முறையோ கூட தட்சிணை கேட்டிருக்காரு. அவர் இந்த தட்சிணையை சேர்க்குறார் இல்லையா, அந்த பணத்தை வச்சுட்டு தனக்குன்னு கொஞ்சம் தான் செலவழிக்கிறார். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சில்லிம் என்ற புகை குழாய்க்கும் துணி என்ற நெருப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் தான் முக்கியமாக அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறாரு. இதில் என்னென்னா, பல மனிதர்களுக்கும் வேறு வேறு விதமாக தர்மமாகவும் இந்த பணத்தை பகிர்ந்து அழைச்சிடுறாரு. இந்த ஷிரடி சமஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போது அந்த பெரிய பணக்கார பக்தர்களால் ராதாகிருஷ்ண மாயி அப்படின்னு ஒரு பெண்மணி பாபாவுடைய பக்தை, அவளுடைய யோசனையின் பேரில் வாங்கி சேர்க்கப்பட்டவ. சில சந்தர்ப்பத்தில் பாபா தட்சிணையாக தனக்கு கிடைச்ச பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை அந்த பக்தன்கிட்டே திருப்பி கொடுத்து அதை பத்திரமா வச்சு பூஜையில் வச்சு ஒரு வழிபாட்டுக்கோசரம் வைக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி பணம் கொடுக்குறாருல பாபாவுக்கு, அவருக்கு பாபாட்டேருந்தே ஒரு தட்சிணையாக அந்த பணத்துலேருந்து ஒரு பணம் ஆசீர்வாதித்து வரும்போது அந்த பக்தருக்கு பெருமளவு அது ஒரு நன்மையை அளிக்கிறது. ஒரு ₹2 கொடுக்கலான்னா அவன்கிட்ட ஜாஸ்தி வாங்கிறது, சில பேர் ஜாஸ்தி கொடுக்கலான்னா இல்லை அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்றது. பாபாவுடைய ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பார்த்திங்கன்னா இந்த தட்சிணை விஷயத்தில் அவர் எந்த கணக்கில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒருத்தராலையும் ஒன்றும் கண்டுபிடிச்சி ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், பிரம்ம ஞானத்தை தேடி பாபாட்ட வரான். பெரிய பணக்காரன், எல்லா விதமான வசதியும் இருக்குது,
ஆனால் பிரம்மஞானம் சொல்லிட்டு வந்துடுறான். அவனை பாபா எப்படி டெஸ்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு பணத்தை கேட்குறாரு. அங்கே போய் கடனை வாங்கிட்டு வா, இங்கே போய் கடனை வாங்கிட்டு வான்னு. அது நம்ம பின்வரும் சாப்டரில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் ஒரு ஏழை பக்கிரி, எனக்கு தேவை ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, ஒரு கஃப்னி, ஒரு சாதாரண தகரக்கூளை. இந்த தகரக்கூளையை வச்சு தான் நான் போய் தெருவாக பிச்சை எடுத்து பக்தர்களை ஆசீர்வதித்து, நானும் மட்டும் சாப்பிடாம நாய் பூனை இதுங்களுக்கெல்லாம் நான் போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு எதனால் இவங்க ஒரு யூஸ்லெஸ்ஸோ இல்லை தேவையில்லாத கொஞ்சம் காஸ்ட்லி பொருள்கள்லாம் எனக்கு எதுக்கு கொண்டு வந்து என்னை தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு முறை நானா சாஹேப் கிட்ட அவர் வருத்தப்பட்டிருக்கார். பெண்கள் மற்றும் செல்வம் இந்த ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட போகும்போது, ஏன்னா அவர் 16 வயசுலேருந்து ஒரு தூய பிரம்மச்சாரி, அனுமனுக்கு ஈக்குவலான அவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சவர். அவர்கிட்ட பணத்தை பார்த்திங்கன்னா 1 பைசா வாங்கிக்கிறார், 2 பைசா வாங்கிக்கிறார், ஜாஸ்தி கொடுத்தா திருப்பி கொடுத்துட்றாரு. பாபாவுடைய சன்னிதானத்தில் இந்த 2 டெஸ்ட்டு சோதனையை நம்ம பாஸ் ஆனால் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா, செல்வமும் பெண் மோகமும் இது ரெண்டுத்துலேருந்து நம்ம விடுபட்டால் ஒழிய நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது அப்படின்றத இந்த அத்தியாயத்தின் மூலமாக பாபா எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. இத்துடன் அத்தியாயம் 14 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.